காதல் என் கவியே உன் அருகில் வந்தாலே இதயம் ஏன் இருழுது பகலிரவாய் மாறுது. காதல் என் கவியே ஒரு அற்புதமான அழகான ஒரு காதல் கதை. தினமும் இரவு 7 மணிக்கு காண தவறாதீர்கள். இவர்தான் இந்த வீட்டோட குடும்பத் தலைவர் மார்ட்டின். காலங்காத்தால் எந்திரிச்சு இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் படிச்சாதான்ப்பா அன்னைக்கு நாளே நல்லா இருக்க மாதிரி இருக்கு. இந்த சவிதா எங்க போனான்னு தெரியலையே. டீ கேட்டு எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் கொண்டு வந்து தரல. சவிதா, சவிதா. வந்துட்டேங்க. அப்புறம் இவங்க பேர் தான் சவிதா, இந்த வீட்டோட குடும்ப தலைவி. கொஞ்சம் டேஞ்சரஸ் ஃபெல்லோ. அடியை, ஒரு காஃபி எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்கு இவ்வளோ நேரமா உனக்கு? ஏங்க, காலையில இருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு தானே இருக்கோம். நீங்க உட்காந்து ஆயா பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்க. இந்த காஃபியை கூட வந்து கிச்சன்ல வந்து வாங்கிக்க கூடாதா? எல்லாத்தையும் யாராச்சும் வந்து உங்களுக்கு எடுத்து வந்து தந்துகிட்டே இருக்கணுமா? சரி சரி, காலையிலே உன் புராணத்தை பாடாத, காஃபி எங்க வச்சுட்டு போ. அப்புறங்க, இன்னைக்கு நம்ம மைனும் மருமகளும் மறு வீட்ல இருந்து வந்தாலும் வருவாங்க. நாளைக்கு தானடி வரதா சொன்னேன். அப்படிதான் நானும் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு ஏதோ நல்ல நாளா, அதனால இன்னைக்கே வராங்களாமா. அப்படியா? சரி சரி. சரி, வீட்டுக்கு முதல்ல வராங்க, அதனால அவங்களுக்கு நல்லா சமைச்சு கொடுக்கணும்ல. அதுக்காக கடைக்கு போயிட்டு சிக்கனு மட்டனு மீன் இறை என்ன இருக்கோ அதை நல்லா வாங்கிட்டு வாங்க. கொஞ்ச நேரம் ஃப்ரீயா உட்கார்ந்து இருந்தா போதுமே, உடனே ஏதாவது வேலை சொல்லிருவியே நீ. நீங்க பேசிட்டே இருக்காதீங்க. வெளியில பையும் காசு வச்சிருக்கேன், போகும்போது அதை எடுத்துட்டு போங்க. சரிடி, காஃபி குடிச்சிட்டு கிளம்புறேன். சரிங்க. பசங்களா, சாப்பிட்டீங்களா? சீக்கிரம் சாப்பிடுங்க, ஸ்கூலுக்கு கிளம்பணும்ல, டைம் ஆகுது. அப்புறம் இவங்க தான் சார்லா, நம்ம பார்த்த அந்த டேஞ்சரஸ் லேடியோட மூத்த மருமவ. அது அவங்க 2 பேரோட பசங்க, பூமாரி பூர்ணிமா. சார்லா, லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? உங்க பேக்ல எடுத்து வச்சிட்டேங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இவர் யாருன்னு. இவர் தான் நம்ம சார்லாவோட ஹஸ்பண்ட் கிஷோர். பூமாரி, பூர்ணிமா 2 பேரும் சாப்பிட்டீங்களா? கிளம்பிட்டீங்களா? சீக்கிரம் சாப்பிடுங்க. அப்பா உங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு ஆபீஸ்க்கு போகணும்ல, சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டோம் டாடி. டாடி, இன்னைக்கு எங்க மிஸ் ரஃப் நோட் வாங்கிட்டு வர சொன்னாங்க டாடி. இந்தாடி பூமாரி, உனக்கு இதே வேலையா போச்சா? நோட் புக்லாம் வாங்கணும்னா நேத்தே சொல்ல மாட்டியா? நேத்து ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது எத்தனை ஃபேன்சி ஸ்டோரை பார்த்தேன். அப்பயே நின்று கேட்க வேண்டியதானே. கரெக்டா கிளம்புற நேரத்துல தான் உனக்கு எல்லாம் ஞாபகம் வருமா? இந்தாடி, புள்ளைய திட்டாத. அவ பாவம் மறந்துட்டா. என்ன இப்ப? நான் தானே வாங்கி தர போறேன். நான் போகும்போது அவளுக்கு வாங்கி கொடுத்துக்கிறேன். எதுக்கு சும்மா சும்மா திட்டிட்டு இருக்க? ஆமா, புள்ளைய திட்டினாதான் உங்களுக்கு உடனே கோவம் போட்டுட்டு வருமே. இப்படியே நீங்க செல்லம் கொடுக்க தான் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கா. காலையில பிள்ளைங்களை திட்டாத. ஸ்கூலுக்கு போற நேரத்துல நல்லா அன்பா ஆதரவா பேசி அனுப்பு. நீ இங்கே திட்டி அனுப்பிச்சேன்னா ஸ்கூல்ல போய் பிள்ளைங்க எப்படி ஒழுங்கா படிக்கும்? சரிங்க. சரிடா கண்ணுங்களா, சீக்கிரம் கிளம்புங்க. ஓகே மம்மி. ஓகே மம்மி. பூர்ணிமா, பூமாரி 2 பேருக்கு அம்மா டிஃபன் பாக்ஸ்ல லெமன் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் வச்சிருக்கேன். மிச்சம் வைக்காம சாப்பிடணும், சரியா? அப்புறம் பூர்ணிமா, நீ தான் மிச்சம் வைப்ப. மிச்சம் வைக்காம சாப்பிட்டுட்டு வரணும். அதனால தான் உனக்கு பிடிச்ச லஞ்ச் அம்மா ப்ரிப்பேர் பண்ணி தந்திருக்கேன். ஓகே மம்மி. பசங்களா, சீக்கிரம் வாங்க, கிளம்பிடுவோம். இல்லைன்னா உங்க அம்மா லெக்சர் கொடுக்க ஆரம்பிச்சிருவா. எஸ் டாடி. அப்பனுக்கும் பிள்ளைக்கும் இதே வேலையா போச்சு. சார்லா, சொல்லுங்க அத்தை. பசங்க 2 பேர் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்களா? இப்பதான் கிளப்பி விட்டாத்த. அவரும் இப்பதான் கிளம்பினாரு. என்னது, கிஷோர் கிளம்பிட்டானா? ஐயோ, உங்களுக்கெல்லாம் இதே வேலையா போச்சு. ஏன் அத்தை, என்னாச்சு? அவன் தம்பியும் மருமகளும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது அவன் இருக்க வேணாமா? நாளைக்கு தானே வரதா சொன்னீங்க. நாளைக்கு தாண்டி வரதா இருந்தாங்களாமா. இன்னைக்கு ஏதோ நல்ல நாளா தான் இன்னைக்கே வராங்களாம். என்னடி இவன் வேற போயிட்டான். சரி விடு, நம்மளே பாத்துக்குவோம். வரவங்க நல்லா வயிறார சாப்பிடணும். அவங்க அம்மா அப்பா வராங்களான்னு தெரியல. பொண்ணு வர அன்னைக்கே நம்ம எந்த குறையும் வச்சிடக்கூடாது. அதனால நல்லா நிறைய சமைச்சிரு. சரிங்க அத்தை. இந்தாடி, அவளுக்கு மட்டன் பிரியாணினா அப்படி பிடிக்குமா. நீ தான் மட்டன் பிரியாணி நல்லா செய்வல, நல்லா செஞ்சிரு. மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, பிரெட் அல்வா. அப்புறம் உன் மாமாவை மீன் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். அவர் வாங்கிட்டு வந்தாருன்னா அந்த மீனி வறுத்து வச்சிரு. அப்புறம் இறா வாங்கிட்டு வந்தா அதையும் பொரிச்சு வச்சிரு, சரியா? சரிங்க அத்தை. சரிடி, எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு. நான் போய் கொஞ்ச நேரம் தூங்குறேன். அவங்க இன்னும் 2 மணி நேரத்துக்குள்ள வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள எல்லா வேலையும் செஞ்சு முடி. அப்புறம் அப்படியே மறக்காம ஆர்த்தி தட்டி ரெடி பண்ணிரு. கடைசி நிமிஷத்துல எனக்கு எந்த வேலையும் வச்சிடாதடி. சரிங்க அத்தை. சரி, நான் போய் தூங்குறேன். சரிங்க அத்தை. இந்த அத்தை ரொம்ப தான் ஓவரா பண்றாங்க. நான் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எனக்கு பிடிச்சது எதுவுமே செஞ்சு வைக்காம அன்னைக்கு வெஜ்ஜா செஞ்சு வச்சாங்க. இன்னைக்கு இவ்வளோ பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல மெனு கொடுக்குற மாதிரி இவ்வளோத்தையும் செய்ய சொல்றாங்க. அதுவும் என்னை தனியா ஏதாவது வேலை செய்யணும்னா மட்டும் இந்த அத்தைக்கு தலைவலி எங்க இருந்து வருதுன்னு தெரியல. நான் என்ன மனுஷியா இல்ல மிஷினா?
இவ்வளோ டிஷ்ஷையும் ஒரே ஆள் அது 2 மணி நேரத்துக்குள்ள எப்படி செஞ்சு முடிக்க முடியும்? ஏன் வரப்போற மகாராணி பிரியாணி தான் சாப்பிடுவாங்களோ, வெள்ளை சோறுல திங்க மாட்டாங்களோ? நான் வந்த அன்னைக்கு வெள்ளை சோறு தான் தின்னேன். இதெல்லாம் ஓவரா இருக்குப்பா. என்ன பார்க்குறீங்க? அடிக்கடிக்கு இப்படி தான் முட்டிக்கும். வீடுனா சண்டை இல்லாமையா? சண்டை இல்லாமல் ஏதாவது வீடு இருக்குமா என்ன? அதே மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான நிறைய சண்டைகள், லவ், மிக்சடு எமோஷன்ஸ், ஃபைட், இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்ல இந்த சீரீஸில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எபிசோடு ஃபுல்லாக பார்க்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணும்ல, பண்ணிடுங்க. பாய். செகண்ட் எபிசோடில் பார்ப்போம்.